ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள மூவிஸும் தமிழில் வர ஆரம்பிச்சிட்டு டேரக்ட் மலையாள மூவிஸ் கூட பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ் வரதுனால தான் இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் வரது இல்லையோ? இல்லை அப்படி இல்லை. இப்போ தமிழ் ரசிகர்களுக்கு என்னென்னா தமிழ் சினிமா மேலே நம்பிக்கை போயிடுச்சு. தொடர்ச்சியான மோசமான படங்கள் இது நான் சின்ன பட்ஜெட்டுங்க இல்லை, பெரிய பட்ஜெட்டுக்கே இப்போ காத்து வாங்குதில்ல. மலையாள மூவிஸ் தமிழ்நாட்டில் ரெக்கார்டு பிரேக் பண்ணுது. தமிழ் சினிமா ஷோ பிரேக் ஆகுது. ஷோ பிரேக் ஆகுதுன்னா இன்னைக்கு ஆள் வரலன்னு சொல்லிட்டு ஷோ பிரேக். இந்த ஷோ பிரேக் ஆகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி படங்கள். ஆடியன்ஸ் எதுக்கு வர்றாங்கன்னா நீங்கள் இந்த புரட்சியை பார்க்குறதுக்கோ இல்லை அட்வைஸை பார்க்குறதுக்கோலாம் அவங்க வரல. அவங்க வர்றது முழுக்க எனக்கு பொழுது போகும். நான் ஒரு 2 மணி நேரம் நான் அது ஓடிடியாக இருந்தாலும் ஈவன் அவங்க டெலகிராமில் டவுன்லோட் பண்ணுறதா கூட எனக்கு டேட்டா வேஸ்ட் ஆகிடுற அளவுக்கு நாங்கள் யோசிக்கிறாங்க. ஸோ என்டர்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஓடும். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். வாகை தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவாளரும் நேஷனல் அவார்ட் வின்னிங் ஃபிலிமோட ஹீரோவுமான சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் வந்திருக்காரு. ஹலோ சந்தோஷ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் இந்த அளவுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் வந்தால் கூட மக்கள் போய் தேட்டரில் இப்போ அந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு 10 மாஸ் சீன்ஸ் இருக்கணும், ஒரு காமெடி, டூவெட்டு, ஃபைட், ஆக்ஷன் இதெல்லாம் இருக்கணும். அது ஒரு பெரிய ஹீரோ தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய மலையாள மூவிஸும் தமிழில் வர ஆரம்பிச்சிட்டு டேரக்ட் மலையாள மூவிஸ் கூட பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜஸ் வரதுனால தான் இந்த ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ்லாம் வரது இல்லையோ? இல்லை அப்படி இல்லை. இப்போ தமிழ் ரசிகர்களுக்கு என்னென்னா தமிழ் சினிமா மேலே நம்பிக்கை போயிடுச்சு. தொடர்ச்சியான மோசமான படங்கள் இது நான் சின்ன பட்ஜெட்டுங்க இல்லை, பெரிய பட்ஜெட்டுக்கே இப்போ காத்து வாங்குதில்ல. இப்போ நீங்கள் இடையில கூட ஒருத்தவங்க சொன்னாங்க மலையாள மூவிஸ் தமிழ்நாட்டில் ரெக்கார்டு பிரேக் பண்ணுது. தமிழ் சினிமா ஷோ பிரேக் ஆகுது. ஷோ பிரேக் ஆகுதுன்னா இன்றைக்கி ஆள் வரலன்னு சொல்லிட்டு ஷோ பிரேக். இந்த ஷோ பிரேக் ஆகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 கோடி படங்கள். ஸோ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு இல்லை. ஆடியன்ஸுக்கு நான் 120 ரூபா நான் கொடுக்குறேன். ஒரு தேட்டருக்கு போனால் எனக்கு ஒரு 1000 ரூபா செலவாகுதுன்னா அதுக்கு ஒர்த்தா இல்லையாங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது ப்ரெஸ் ஷோ நடக்குது, ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான். நீங்கள் என்ன தான் இப்போ பெய்டு கண்டென்ட் கொடுக்கலாம், யூடியூப்ஸ்லாம் கொடுத்து நம்ம எல்லாத்தையும் எழுத வச்சா கூட எழுத மாட்டாங்க. ஏன்னா அது உண்மையாக நமக்கு தெரியுதுல்ல. அப்படி இல்லைனா என்ன காசு வாங்கிட்டு எழுதுறியான்னு கீழே கமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் நீங்கள் நல்ல ப்ராடக்டை கொடுத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்னு இல்லை, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு. ஆடியன்ஸ் எதுக்கு வர்றாங்கன்னா நீங்கள் இந்த புரட்சியை பார்க்குறதுக்கோ இல்லை அட்வைஸை பார்க்குறதுக்கோலாம் அவங்க வரலை. அவங்க வர்றது முழுக்க எனக்கு பொழுது போகும். நான் ஒரு 2 மணி நேரம் நான் அது ஓடிடியாக இருந்தாலும் ஈவன் அவங்க டெலகிராமில் டவுன்லோட் பண்ணுறதா கூட எனக்கு டேட்டா வேஸ்ட் ஆகிடுற அளவுக்கு நாங்கள் யோசிக்கிறாங்க. ஸோ ஒரு என்டர்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ஓடும். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர், ஆர்டிஸ்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகுவாங்க. ஸோ நம்ம என்னென்னா என்டர்டைன்மெண்ட்டை விட்டுட்டு வேறு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கொரியன் படத்தை நம்ம காப்பி பண்ணுறதாகட்டும், இல்லைனா இன்னொருத்தன் கதையை திருடுறதாகட்டும், இப்படியே தான் நம்ம மைண்டு போயிட்டே இருக்கிறதோட ஆடியன்ஸ் எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஐடியாவே இல்லை. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் பார்த்தீங்கன்னா சார், பெரிய ஹீரோஸ்ன்னு நான் சொல்ல வரல, ஜென்ரலாக ஓடிடியில் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அவங்க அந்த ப்ரொடியூசர் ஒரு அமௌண்ட் ஆஃப் படத்தை போட்டு தான் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. அந்த பணம் அவங்களுக்கு ஓடிடியில் கிடச்சிருதா? இல்லை, ஓடிடியில் நிறைய இப்போ மாடல்ஸ் வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா முதல்லையே அவங்க வாங்கிடுவாங்க. ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு ஹாட்ஸ்டார், அமேசான், ஒரு ஜி அந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில ஹீரோக்களுக்கு நாங்கள் முதல்ல காசு கொடுத்துருவாங்க. ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த பேனரே வந்துடும். ஓடிடி பார்ட்னர்னு வருது, டிஜிட்டல் பார்ட்னர்னு பேனர் வந்துருச்சுன்னா அவங்க கொடுத்து காசு வாங்கிட்டாங்க. ஸோ அது என்ன ஆகுனா ஒரு 30% to 40% சேவ் ஆகிடுது. சில படங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷனை பார்த்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ண பிறகு ரிவ்யூ வச்சுக்கிட்டு ரெவன்யூ ஷேர்னு சொல்லுவாங்க. நீங்கள் படம் பார்க்க உங்களுக்கு காசு வந்துட்டுருக்கும். சில படங்களை அவங்க கன்சிடரே பண்ணுறதில்ல, எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த 3 மாடல் இருக்குது. என்னென்னு ஆனால் இப்போ ஓடிடியில் லைக் கொரோனா டைமில் எல்லா ஹீரோஸ் படமே ஓடிடியில் தான் வந்தது. ஏன்னா தேட்டர்ஸ் இல்லாததுனால ஓடிடியில் வந்தது. ஆனால் அந்த டைமில் ஒரு கொஷின் என்னென்னா, இதை நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தா இதை விட எனக்கு கலெக்ஷன் அங்கே இருக்குமோ அப்படின்றது அந்த டேரக்டர் ப்ரொடியூசரோட ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். அப்போ அது நிஜமாலே உண்மையா? ஏன்னா ஓடிடி விட தேட்டர் கலெக்ஷன் அதிகமாக இருக்குமா? நிச்சயமாக ஓடிடியை விட தேட்டர் தான் கலெக்ஷன் அதிகம். உங்களுக்கு ஓடிடி ஒரு 50 கோடிக்கு வாங்கினா கூட தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட்டு 120 ரூபா அப்படின்னா ப்ரொடியூசருக்கு 30லேருந்து 40 ரூபா வரும். ஸோ ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா என்ன கலெக்ஷன் உங்களுக்கு? ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு சர்பாட்டாகட்டும், சூரரை போட்டாகட்டும், இந்த மாதிரியான படங்கள், பூமி, இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணாங்க. பூமி படம் ஓடிடிலே சரியாக போகலை. அந்த படத்தை விட்டுருங்க. ஏன்னா ஓடிடியில் இருந்து இதுக்கு வந்திருந்தா இது தேட்டர் மெட்டீரியல்னு நினச்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஈவன் சூரரை போட்டு கூட நீங்கள் டேரெக்டாக தேட்டருக்கு வந்திருந்தால் எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்காது. ஆனால் சர்பேட்டா உங்களுக்கு டேரக்டர் தேட்டர்கள் வந்தால் இதாக இருக்கும்.
ஏன்னா ஓடிடியை பொறுத்தவரைக்கும் இப்போ டானாக்காரன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டானாக்காரன்லாம் டேரக்ட் ஓடிடிங்கிறதுனால அது கொண்டாடப்பட்டுச்சு. தேட்டரில் வந்துடுச்சுன்னா அந்த படங்கள் வந்து இது என்டர்டைன்மெண்ட் மிக குறைவான ஒரு விஷயம். அந்த படத்தில் பெரிய என்டர்டைன்மெண்ட் கிடையாது, நல்ல டேரக்டர் நல்ல படம் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த படம் தேட்டரிகள் டேரக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நிச்சயமாக வந்து கலெக்ட் ஆகிருக்காது, பெரிய அடி வாங்கியிருக்கும். நன்றி. ஏன்னா நான் ஏன் ஓடிடி பற்றி கேட்குறேன்னா, உங்களோட ஒரு ஃபிலிம் கூட ஓடிடியில் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க சார். ஸோ அந்த படத்தம் எப்படி இருந்தது, அந்த படத்தோட ரிவ்யூஸ் எப்படி இருந்தது மக்கள்கிட்ட இருந்து? இல்லை, நான் காதலிசம்னு ஒரு படம் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 17 ஓடிகிட்ட ரிலீஸ் பண்ணிட்டு அதை ஓடிடி பண்ணோம். டேரக்ட் ஓடிடி அந்த படத்துக்கு நான் தேட்டருக்கு வந்துட்டு ஓடிடி போயிருக்கலாமோன்னு எனக்கு இப்போ தோணுது. என்னட்டு ஏன் சார் அந்த மாதிரி? இல்லை, எல்லாமே ஒரு ஃபார்முலா எல்லாத்துக்குமே செட் ஆகாது. என்னன்ட்டு நாங்கள் என்னென்னா, சரி ஃபஸ்ட் டைம் ஒரு 17 ஓடிடியில் போடுவோம் ரிலீஸ் பண்ணுவாங்கும்போது அது ரெவன்யூ ஷேருங்கும்போது அதுக்கான ப்ரொமோஷன் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா தான் அது உள்ளே வந்து பார்ப்பாங்க இப்படி ஒரு படம் வந்திருக்குங்கிறத. இன்றைக்கி அதான் சொன்ன தெரியுங்களா, மார்க்கெட்டிங்க்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ இது வரணும். இல்லை கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட் இருக்கணும், இல்லை நல்ல காமெடி, இல்லை என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதாகும். மற்றபடி அது ஒரு பாடம், அந்த படத்துக்கு நாங்கள் ஒரு லேர்னிங் லெசன் போனோம். அப்படியே அது ஒரு ஃபார்முலா. சார் இப்போ நீங்கள் உங்ககிட்ட ஒரு 2 இயக்குனர் வராங்க சார். ஒருத்தர்கிட்ட நல்ல ஸ்ட்ராங்கான சமூக சிந்தனை உள்ள ஒரு படங்கள் இருக்குது, லைக் மாரி செல்வராஜ் இல்லை ரஞ்சித் அவர்கள் மாதிரின்னு ஒரு சமூக பார்வை கொண்ட படம் அவர் வச்சுருக்காரு. அண்ட் இன்னொருத்தர் வந்து ஃபுல் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் மக்கள் என்டர்டெயின், லைக் கேஎஸ் ரவிக்குமார் சார். இந்த மாதிரியான கதை கொண்ட ஒருத்தர் வரார். உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு இருக்கும்? ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் சொல்லுங்கள். ப்ரொடியூசர் வந்து நான் கமர்ஷியல் படம் தான் பண்ணுவீங்க. ஏன்னா நான் கமர்ஷியலாக பண்ணால் தான் நான் அந்த சமூக நீதி டேரக்டர் வச்சு பண்ண முடியும். ஓஹோ, ஓகே. நான் ஃபஸ்ட்டு படம் சமூக நீதி டேரக்டர் வச்சு பண்ணி ஓடலைன்னா அடுத்து நான் படமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எப்போவுமே நான் திரும்ப சொல்லுது, நீங்கள் என்டர்டைன்மெண்ட் ஒரு பிஸ்னஸில் நீங்கள் காசை போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வந்தால் தான் திரும்ப அந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இல்லை யாராக இருந்தாலும் அந்த பிஸ்னஸை மூடிட்டு போயிடுவாங்க. இதுதான் எதார்த்தம். ஸோ கமர்ஷியல் பார்க்குறது தான் ஆடியன்ஸும் வராங்க. நான் தான் சொன்னேன், நீங்கள் புரட்சி பேசுகிறதுக்கோ கருத்து சொல்கிறதுக்கோ மக்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு தெரியும்ல. நம்ம போயிட்டு நீ இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் காட்டினீங்கன்னா போதும். ஸோ என்டர்டைன்மெண்ட் படங்களுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதில் வசூல் வரும். அந்த காசை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்களே சார், ஜாதி ரீதியான படங்கள், உங்களோட அந்த வட்டார வழக்கு இது கூட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு படமாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சம்மந்தமான இல்லை ஒரு மத சம்மந்தமான படத்தை பண்ணுவீங்களா? இல்லை, நீங்கள் வட்டார வழக்கு கேஸ்ட் சம்மந்தம் மட்டும் கிடையாது. அந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் தானே தவிர முழு படம் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா அவங்க ப்ரெஸ்லேயே எழுதிடுவாங்க இது ஜாதிய படம் அப்படி இப்படிம்பாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜாதிய படங்களோ மத படங்களோ எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது. ஒருத்தரை வந்து சமூகத்தின் பிழைவை ஏற்படுத்தி அதன் மூலமாக சில பேர் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த இது பிரித்தாளும் சூழ்ச்சி தான் ஜாதிங்கிறது, ஒற்றுமையாக சேர்க்க விடாமல். இது நீங்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக படம் பண்ணக்கூடாது. அதுதான் நான் அதாவது ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தியிருக்காங்க, இப்படி பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலினெல்லாம் இப்படிலாம் கஷ்டப்படுத்திருக்காங்கிறது காட்டுறது வேறு. ஆனால் இதன் மூலமாக என்ன வன்மத்தை உருவாக்கக்கூடாது. ஆனால் கர்ணன் மாமன்னன் அப்படி தானே வருது. இல்லை, உங்களுக்கு நான் என்னென்னா பரியேறும் பெருமாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வாங்க நம்ம 2 பேரும் சமமாக பேசுவோம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒற்றுமையை வலியுறுத்துகிற படம். கர்ணன் மாமன் வந்து எதிர்த்து அடிக்கிற படம். அந்த எதிர்த்து அடிக்கிற படம் என்னென்னா வன்மத்தை உருவாக்கி அது வன்முறைக்குள்ளே தான் போகும். ஓகே, அது வந்து 2 பேரும் சேர்ந்து வாங்க ஒன்றா இருப்போங்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஊர் திருவிழா நடக்குதுல்ல, எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. அங்கே சண்டை ஏன் வருது? ஒன்று அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது நடந்திருக்கலாம், இல்லை குடிபோதையில் நடந்திருக்கலாம். விருப்பம்லாம் இல்லை, அங்கே இந்த ஜாதிய வன்மம் தான் அங்கே வெடிக்கும். நீ பெரியாளா நான் பெரியாளா, எனக்கு மரியாதை உனக்கு மரியாதை இல்லைங்கிற போது எல்லாரும் சமம்னு நினைக்கிறது தான். அம்பேத்கரே அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் அம்பேத்கர்னு இல்லை, காந்தி ஆகட்டும் புத்தராகட்டும் இயேசுவாகட்டும் என்ன சொல்கிறாங்க, எவரிவன் இஸ் ஈக்குவல். அதான் கம்யூனிசம்ங்கிறது. ஸோ நீங்கள் எவ்வளோலாம் ஈக்குவலாக பேசுவோங்கிறது தான் பரியேறும் பெருமாள். அதனால தான் அந்த படத்தை எல்லாருமே ஏற்றுக்கிட்டது. கர்ணனும் மாமனும் என்னென்னா, நான் உன்னை திரும்ப அடிக்கும்போது அதை பார்க்கக்கூடிய இன்னொரு மற்ற இனத்தவர்கள் என்னென்னா, அப்போ நானும் திரும்ப அடிப்பேன்ட்டு வருவாங்க. இது முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கும். கண்ணுக்கு கண்ணு அப்படின்னா எல்லாமே குருடாக தான் இருக்கும். அதனால் எனக்கு ஜாதிய படங்கள்லையோ மதம் சார்ந்த படங்கள்லையோ எனக்கு விருப்பம் கிடையாது. எனக்கு என்னென்னா இந்த ஆன்மீகம் வேறு மதம் வேறு. அதாவது நீங்கள் இப்போ இந்த படம் இருக்கும் உங்களுக்கு, அல்கெமிஸ்ட்லாம் ஒரு நாவல் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும், ஒரு தத்துவார்த்தமாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசை இருக்குது. இந்தியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பூமிம்பாங்க. அது வந்து இந்துத்துவா அதுக்குள்ளே கொண்டே வரக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. இவ்வளோ வேறுபாடில் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது. நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கனாலே உணவு பேச்சு எல்லாமே மாறிடும். நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே. நீங்கள் அடுத்து நம்ம கேரளாவே ஃபாரின் தான். நமக்கு பேசுகிறது அவனுக்கு புரியாது. அவன் சாப்பாடு வேறு நம்ம சாப்பாடு. இந்த பக்கம் கர்நாடகா போயிடுங்க, நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாம்மா. ஆனாலும் நம்ம ஒரு நாடாக இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பிரிவினையை உருவாக்கி அதில் சம்பாதிக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். சார், நீங்கள் ஒரு பயோபிக் பண்ணணும், ஒரு தலைவருடைய ஒரு பயோபிக் பண்ணணும்னா யார் படமாக இருக்கும்? ஏன்? வ.உ. சிதம்பரனார்.
வாவு சிதம்பரனார். ஓகே, கப்பலோட்டிய தமிழ். ஏன் அப்படின்னா ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா ஒரு பிரிட்டிஷ் இருக்காங்க பார்த்தீங்களா, எந்த நாட்டுக்கு போனாலும் அவனோட முதல் வேலை என்னன்னா அந்த நாட்டை சுரண்டுறது, அந்த வளத்தை எடுத்துக்கிட்டு அவங்கள அடிமையாக வச்சுருப்பாங்க. நாம் விடுதலை அடையணும்னு ஏன் நினச்சோம்னா நம்ம வந்து பொருளாதார ரீதியில் தன்னிறைவு பெறணும். பிரிட்டிஷே பயந்தது யாருன்னா வெறும் அவன் துப்பாக்கி எடுத்து சுட்டா அவன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான். அவங்க பகத்சிங்கை பார்த்தோ கூட பயப்படல, அவன் பார்த்து பயந்தது வாவு சிதம்பரனார். ஏன்னா இவர் பிஸ்னஸில் கை வைக்கிறார், அவனுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கும்போது இவர் ஒரு கப்பலை விட்டு இவர் சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா இவரை மாதிரி இன்னும் 4 பேர் வருவாங்க. அப்போ அவங்க வந்து நமக்கு சரிசமமாக வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் அவங்க வந்து ரொம்ப அவரோட வக்கீல் தொழிலே இது பண்ணி சிறையில் போட்டு செக்கில் வச்சார். அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருந்தா என்ன இருக்கும், ஒரு சவரக்கார மாதிரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அவர் ஜாலியாக இருந்திருக்கலாமே. ஸோ எனக்கு வாவு சிதம்பரனார் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பாரதிலாம் வந்து வாவு சிதம்பரனார் கொண்டாடினார். பாரதி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது வணங்காமுடி, ஒரு மணங்காமுடி. அவர் வந்து யாருமே அதிகம் மாட்டார். ஆனால் அவர் ஏன் வந்து வாவு சிதம்பரனாருக்காக பாடினார், அவருக்காக கண்ணீர் விட்டார் அப்படிங்கும்போது அவர் அவ்வளோ பெரிய ஆள். ஆனால் அவரை வந்து நம்ம தமிழ் சமூகமே கொண்டாடாமல் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட அடையாளமாக கொண்டு போய் விட்டாங்க. நம்ம தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காமராஜர் ஆகட்டும், வந்து ஒரு கக்கன் ஆகட்டும், ஒரு வாவு சிதம்பரனார் இருந்தாலும் அவங்க எல்லா தமிழர்களுக்கும் சேர்ந்து தானே போராடினாங்க. அவங்கள கொண்டு போய் எங்கள் ஜாதி ஆளுன்னு கொண்டு போய் சுருக்கிறதுங்க வந்து அந்த தலைவர்களை அவமானப்படுத்துகிற விஷயம் அது என்னன்ட்டு. அதனால் வாவு சிதம்பரனார் ஏற்கனவே வந்து சிவாஜி ஐயா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் சில பயோபிக் வந்து என்னென்னா திரும்ப திரும்ப எடுக்கணும். இன்றைய ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரம் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கிறது இன்றைய ஒரு 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது. இவங்கள பயமுறுத்தின ஒரு ஆள், அது வந்து ஆயுதத்து மூலமாக இல்லை அறிவின் மூலமாக பயமுறுத்தினது பார்த்தீங்கன்னா வாவு சிதம்பரனார் தான். அவரை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது நான் நடிப்பேனா என்னன்னு தெரியாது, மேபி ப்ரொடியூஸ் பண்ணோட பண்ணணும். ஹீரோவா யார் சார் நடிக்க வைப்பீங்க? குரு சோமசுந்தரம் நல்லா இருப்பார். ஓ ஓகே. அவர் வந்து ஏன்னா அதில் ஒரு கம்பீரம் இருக்கணும், அந்த குரலில் இருக்கணும், ப்ளஸ் அவ்வளோ தியாகத்தை தாங்கக்கூடிய இதாக இருக்கும். சரி, இப்போ உங்களுடைய டூலெட் மூவி நேஷ்னல் அவார்டு வின் பண்ண மூவி, நீங்கள் அந்த படம் நடிக்கும் போது நினச்சிங்களா இந்த படம் அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? மேக்ஸிமம் நினைக்க வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அவங்க ஆக்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த படத்தில், அந்த ஸ்டோரி நல்லா ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டு. ஸோ இப்போ அவார்டு வின்னிங் மூவிஸ் எல்லாம் அது எடுக்கும் போதே தெரிஞ்சிருமா ஓகே இந்த மூவிக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, நீங்கள் அவார்டுக்குன்னெலாம் எடுக்க முடியாது, அப்படிலாம் எடுக்க முடியாது. நம்ம ஒரு படத்தை நேர்மையாக எடுத்தோம் அப்படின்னா அந்த படம் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நீங்கள் இப்போ ஒரு கவிதை எழுதுறீங்க, கவிதை எழுதும் போதே தெரியாது இது அவார்டு வாங்கணும்லாம் எழுத முடியுமா? இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணுறீங்க, இந்த சில பேர் அவார்டுக்குன்னே நடிக்கிறாங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி. அது ஃபேக்கா? நான் என்ன ஒரே ஒரு சொல்கிறேன், நீங்கள் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அது பிஸ்னஸ். நான் அவார்டுக்குன்னே படம் எடுத்தேங்க, அப்படி எடுத்த படம் பல வந்து அவார்டே வாங்கலை, அதுக்கு அவார்டாகவும் வாங்கலை, சமூகத்துலேயும் கொண்டாடப்படலை, ரெண்டும் கட்டான பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதை காம்ப்ரமைஸ் இல்லாமல் சொன்னீங்கன்னாலே அது தன்னை காப்பாற்றிக்கும், அது அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் வரைக்கும் காப்பாற்றிடும். சார், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான நிறைய கருத்துக்களை, அரசியலில் என்ன நடக்குது, சினிமாவில் என்ன நடக்குதுன்றதை ரொம்ப விரிவாக விளக்குனீங்க. நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாகை தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க.